கோயில் பணத்தை எடுத்து திமுக அரசு கல்லூரிகள் கட்டுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்த நிலையில் அதில் என்ன தவறு உள்ளது என்று திமுக செய்தி தொடர்பாளர் டி.கே. இளங்கோவன் கேள்வி எழுப்பியுள்ளார். கண்ணு உறுத்துது, கோயில கண்டாலே கண்ணு உறுத்துது. அது இருக்கிற பணத்தை எடுத்து கல்லூரி கட்ட ஆரம்பிக்கணும். எதுக்காக உண்டியில பணம் போடுறீங்க? அந்த கோயில் அபிவிருத்தி பண்ணுவோம், அந்த கோயில் விரிவுபடுத்துவது, அதுக்காக நீங்க போடுறீங்க. அந்த பணத்தை எடுத்து கல்லூரி கட்டல. அரசாங்கத்திலிருந்து கல்லூரி கட்ட வேண்டாமா? நாங்க கொடுத்தோம்ல. நீங்க அப்படி அல்ல, வேண்டுமென்ற திட்டமிட்டு அறநிலையத்துறை இருக்கின்ற அந்த நிதியை எடுத்து இதற்கு செலவழிப்பது எந்த விதத்தில் சிந்திச்சு பாருங்க. மக்கள் பார்க்கிறாங்க. கோவில் பணத்தில் கல்லூரி கட்டுவது என்பது புண்ணிய காரியம். இதை யாரும் சுருட்டி கொண்டு போய்விடாமல் அதை கல்லூரியாக மாணவர்களை படிக்க வைக்க கல்லூரி கட்டுவது சிறந்த செயல். ஏற்கனவே இங்கே கொளத்தூர் தொகுதியிலேயே கூட ஒரு கல்லூரி கோவில் நிதியிலே கட்டப்பட்ட கல்லூரி, பல கல்லூரிகள் தமிழ்நாட்டில் கோவில் நிதியில் கட்டப்பட்டு அந்த கோவிலின் பெயராலேயே விளங்குகிற கல்லூரிகள் இருக்கின்றன. இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாது. அவருடைய அரசியல் அறியாமையை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். கோவில் பணத்திலே கல்லூரி கட்டுவது என்பது சிறந்த செயல். அது கடந்த காலங்களிலே பலரும் செய்திருக்கிறார்கள், அது கூட தெரியவில்லை அவர். இதை யாரும் இதில் ஏமாற்றுவதற்கு ஒன்றும் இல்லை. கோவில் பணத்தில் கல்லூரி தானே கட்டுகிறார்கள், அதில் என்ன தவறு? கல்விக்கு தானே உதவ வேண்டும் கடவுள். அவருடைய பயணம் என்பது திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு வசதியாக, ஒரு வாய்ப்பாக, மறைமுக பிரச்சாரமாக அமையும் என்பதுதான் எங்களுடைய எண்ணம். காரணம், இது போன்ற உளறல்களை மக்கள் கேட்டுக்கொண்டால் அவர்கள் எங்களை ஆதரிப்பார்கள் என்பது உண்மை. வரலாறு தெரியாமல் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அறியாமை இருளில் மூழ்கியிருப்பதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு விமர்சித்துள்ளார். அவர் நாலேஜபிள் இல்லைன்றது இதிலிருந்து தெரியுது. வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோன்னு போறாரு. வரலாறு தெரியாதவர், வரலாற்றை அறியாதவர். ஆண்டு மறைந்த தலைவர்கள் பக்தவச்சலம் தொடங்கி, காமராஜர் தொடங்கி, புரட்சி நடிகர் தொடங்கி, ஏற்கனவே முதலமைச்சராக இருந்த அம்மையார் தொடங்கி, இந்த கல்லூரிகள் சார்பில் கட்டப்படுகின்ற அனைத்து மாணவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை, தேவைகளை பூர்த்தி செய்து தந்திருக்கின்றார்கள். ஒட்டுமொத்தமாக சொல்ல வேண்டும் என்றால் அறியாமை இருளிலே மூழ்கி இருக்கின்றார் இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் என்பதுதான் என்னுடைய ஒரே ஒரு பதில். அதிக வருமானம் வரக்கூடிய கோயில்களின் பணத்தில் கல்வி நிலையங்கள் கட்டுவதில் என்ன தவறு உள்ளது என்று வினவியுள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன், இருக்குமிடத்திற்கு ஏற்ப எடப்பாடி பழனிசாமி பேசுவதாக விமர்சித்துள்ளார். இப்போ மட்டும் இல்லை, ஏற்கனவே இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பில் இது பள்ளிக்கூடங்கள்லாம் நிர்வகித்து வருகிறார்கள். இதற்கு முன்னாடியே நிர்வகித்து வருகிறார்கள். ஒரு அதிக வருமானம் உள்ள கோயில்களுடைய பணத்தை ஒரு ஆக்கப்பூர்வமான முறையில் பயன்படுத்த வேண்டும் என்று பள்ளிக்கூடம் தானே கட்டுறாங்க, எடுத்துகிட்டு போகல, எடுத்துகிட்டு போனதானே தப்பு. பள்ளிக்கூடம் கட்டுறது நல்லது தானே. நாளுக்கு நாள் கல்வி நிலையங்கள் அதிகரிப்பது அது நல்லது தானே. அதிக வருமானம் உள்ள கோயில் இருந்தால் அந்த மாதிரி செய்தால் அது வரவேற்க வேண்டுமே தவிர அதை விமர்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை.